ஐயனார் துணை சீரியல்ல தன்னோட காதல சொல்லி நிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க சோழன். வாங்க அதை விரிவாக பார்க்கலாம். நம்ம நிலாவை ஹாஸ்டல்ல விட வரும்போது சேரண்ணன் ரொம்பவே கண் கலங்குறாங்க. அதே மாதிரி கஷ்டமும் படுறாங்க. அதில் ஏற்கனவே அட்வான்ஸுக்கு கொஞ்சம் பணம் கம்மியாக நிலா கொடுத்ததுனால அது தெரிஞ்சதுமே சேரண்ணனும் பணம் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. நிலா அந்த பணம் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ சேரன் சொல்கிறாங்க, என்னை இதையாவது பண்ண விடுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்து நிலாவை ஹாஸ்டலில் ஒரு வழியாக சேர்த்துறதாங்க. அதுக்கப்புறம் நிலாவை விட்டு நம்ம சேரனால் பிரிஞ்சு வரவே முடியலை. நிலா கிட்ட நீ பத்திரமா இரு, உடம்ப பார்த்துக்கோ, நல்லபடியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையுமே நீ செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி நிலா கையில் கொடுக்குறாங்க. நிலாவுக்குமே ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் சேரண்ணனும் ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நீ உள்ளே போ, நான் போகிறேன்னு சொல்லிட்டு சேரண்ணன் கிளம்புனதுமே திரும்பி நிலா கிட்ட வந்து, நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினைக்காதம்மா, உன்னால் முடிஞ்சா சோழனை மன்னிச்சிடு. அவன் பண்ணது பெரிய தப்பு தான், அதுக்கு நான் நியாயமே படுத்த மாட்டேன். நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமல் தான் சோழன் இந்த மாதிரி இருக்கிறான். நான் எல்லார மாதிரியும் அவனை நல்லா தான் வளர்த்தேன். ஆனால் அவன் ஏன் இப்படி கோபக்காரனாகவும் இந்த மாதிரி அடித்தடியில் இறங்குத மாதிரியும் அதே மாதிரி உன்கிட்ட இப்படி நடந்தான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன் மனசளவில் எவ்வளோ நல்லவன்னு உனக்கே தெரியும். ஏன்னா உன்னை அந்தளவுக்கு தான் அவன் நம்பிக்கையாக வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தான். அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு அவன் அடுத்து வந்தான்னா கொஞ்சம் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிலா கிட்ட பதில் இல்லை. அவங்க ரொம்பவே அழுதுகிட்டே உள்ள ஹாஸ்டலுக்குள்ளே போகிறாங்க. அதே மாதிரி நம்ம சேரனும் ரொம்பவே அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சோழன் கேட்குறாங்க, நிலா வரலையா? நிலா உன் கூட வீட்டுக்கு வந்துடுவான்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கடைசி வரைக்கும் இவ்வளோ பிடிவாதம் பண்ணி அங்கேயே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரனன்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இங்கே இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நமக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு இவ்வளோ நாள் நம்ம வீட்டை சமாளிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இங்கே என்னதான் இருந்தாலுமே ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பாதுகாப்பையே நீ உடைச்சிட்ட. அப்புறம் நிலா எந்த நம்பிக்கையில் இங்கே வருவாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து முறைக்கிறாங்க சேரனன். அதுக்கப்புறம் சோழன் ரொம்பவே கவலைப்பட்டு, என் மேலே தான் தப்பு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிலா மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நிலாவுக்கு தான் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. சோழா, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, உன்னோட விருப்பத்தை நீ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணோட விருப்பத்தோடு தான் நீ கிட்ட போகணும். ஆனால் நீ இந்த மாதிரி குடிச்சிட்டு அந்த பொண்ணோட ரூம்குள்ளே போனது, அந்த பொண்ணு எவ்வளோ பயந்து போனா தெரியுமா? எனக்கு நிலாவை பார்க்க ரொம்பவே பாவமாக இருந்தது. அதனால தான் நாங்கள் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணலை. நீ அவளோட இடத்துல இருந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணு ரொம்பவே பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிலா பக்கம்தான் பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது சோழனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. நிலா வீட்டில் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் அவங்க சோழன் கிட்ட சொல்லி எப்படியாவது என்னை சென்னையில் கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லி தான் சோழன் கூட வந்தாங்க. அப்படி வர வழியில் அவங்க எதிர்பார்க்காத எல்லாமே நடந்து தான் அவங்க தாலி கட்டிக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இது சோழனுக்கு ஒரு நிஜ கல்யாணமாக இருந்தாலுமே நிலாவை பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாணத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். சோழன் கூட சென்னைக்கு போய் சேர்ந்துடணும். அதுதான் அவங்களுக்கு முழு கவனமுமே. சென்னைக்கு வந்ததுமே அவங்களுக்கு தனியாக ஹாஸ்டல் எதுவுமே ஆதார் கார்டு இல்லாததுனால கிடைக்கல. அதுக்கப்புறம்தான் நம்ம சோழன் வீட்லேயே அவங்க தங்க ஆரம்பித்தாங்க. இதில் எந்த ஒரு இடத்துலையுமே நிலா சோழனை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே சோழன் அவங்க நம்மளை விரும்புகிறாங்கன்னு சொல்லி நினச்சிதான் இவ்வளோ விஷயமும் நடந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த சோழனுக்கு புரிய வருது, நாம தான் எல்லாமே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். நிலா எப்போதுமே அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருந்திருக்காங்க. நாம தான் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக நிலாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஹாஸ்டல் முன்னாடி நின்று பலூனில் சாரின்னு சொல்லி எழுதி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அந்த நிமிஷம் நிலாவுக்கு சோழன் மேலே அதிக கோபம் இருந்ததுனால பேசாமல் திட்டிட்டு போயிருந்தாங்க. மறுநாள் காலையில் நிலாவை பார்க்குறதுக்காக சோழன் அவங்க ஆஃபீஸ் முன்னாடியே போய் நிற்கிறாங்க. இதை பார்த்த நிலா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நேற்று தானே நான் திட்டி விட்டேன்னு சொல்கிறாங்க. ஏங்க, நான் பேசுகிறத நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லிட்டு சோழன் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் திருவண்ணாமலையிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தப்போ நீங்கள் என்னைய முழுசாக நம்பி தான் என் கூட வந்தீங்கன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கும்போது
அப்போது நீங்கள் என்னைய உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்னைய ஏற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நமக்கு ரிசப்ஷன் நடந்தப்பவும் நான் அதே மாதிரி தான் எண்ணங்களை வளர்த்துக்கிட்டேன். நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் நான் உங்களை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை நான் முழுசாக காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களை தவிர எனக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறிட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நிஜமாவே மாறியிருக்கேன். எல்லாமே உங்களுக்காக தான். என் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்டு நடக்கிறதுக்கு ஒரே காரணமும் அதுதான். நீங்கள் என்னை தவிர என் வீட்டில் எல்லார்கிட்டேயுமே நல்லா பேசுகிறீங்க. அதே மாதிரி என்னை ஒரு ஆளாக கூட நீங்கள் மதிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கோபமாக மாறி தான் நான் அன்னைக்கு அந்த மாதிரி புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அப்போது சோழனை பார்த்து சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சோழனுமே நீங்கள் தயவு செஞ்சு நம்ம வீட்டில் இருங்க, அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோழனை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. சோழன்ட்ட பேசிட்டு நிலா ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே அவங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வருது. இவங்க நம்மளை காதலிக்கிறதுனால தான் நம்மளை அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இவங்க காப்பாற்றிருக்காங்க. அதனால தான் அவங்க வீட்டுக்கும் நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிலா வேலைக்கு போகணுன்னு சென்னைக்கு வந்தாங்க. ஆனால் அதை கொஞ்ச நாள் அவங்களே மறந்துருந்தாங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டாக இப்போ ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தது வரைக்கும் நம்ம சோழன் தான் எல்லாமே நிலாவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்த நிலா சரி நம்ம இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் முடிஞ்சதுமே நேராக ஹாஸ்டல் போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசலில் பல்லவன் பார்த்ததுமே அண்ணின்னு சொல்லி ஓடி போய் நிலா கையை பிடிச்சிட்டு அண்ணி நீங்கள் வந்துட்டிங்களா, இனிமேல் நம்ம வீட்டில் இருந்து போக மாட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு முகம் ஃபுல்லாக சந்தோஷத்தோட பேசுகிறாங்க. அதே நேரம் அங்கே நம்ம சேரனும் நிலா வந்ததை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நிலா வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம். உள்ள ஏற்கனவே சோழன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நிலா கிட்ட நம்ம காதலையுமே சொல்லிட்டோம், ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியில் அண்ணின்னு சொல்லி பேரை கேட்டதுமே ஓடி பார்க்குறாங்க சோழன். அங்கே நிலா நின்னதுமே சோழன் மனசில் ரொம்பவே சந்தோஷமாகுது. அதே நேரம் அங்கே பாண்டியன் நடேசன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க.